Hi all, this is AK Balaji, founder and managing director of iGen Technologies. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி பில்ட் பண்ணோம், இதில் வந்து எது பெட்டர் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூசிங் ஓப்ஸ்ட்ரா ஃபார் பில்டிங் மை ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நம்ம இது நிஃப்டியில் பண்ணலாம். ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன் அதில். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் போயிடுவோம். ஆப்ஷன் செயினில் நிஃப்டி செகண்ட் மே எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் தான். ஸோ இப்போ அந்த மணி பார்த்தீங்கன்னா 22,400 இருக்குது. ஓகே, ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மணி காலை வந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். ஓகே, 22,400 கால் பை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 300 பாயிண்ட்ஸ் அவே வந்துடலாம். 22,700. ஓகே, 22,700 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். புல் கால் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணியில் 22,400 கால் பை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி 22,700 கால் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மணி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 181.65 இருக்குது. அவுட் ஆஃப் த மணி கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 57 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அர்த்த மணி பை பண்ணியிருக்கீங்க, அவுட் ஆஃப் மணி வந்து செல் பண்ணியிருக்கிறது வந்து ஃபார் ஹெட்ஜிங், அவ்வளோதான். பட் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அர்த்த மணி வாங்கியிருக்கிறது வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போனால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும், கீழே இருந்தால் நமக்கு வந்து லாஸ் வரும். பட் அந்த அளவுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இந்த லெக்கை எடுத்து விட்டுறேன், செல்லை எடுத்துட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் சிங்கிளாக ஒரு கால் பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,000 லாஸ் காட்டுது. மார்க்கெட் மேலே போனால் யூ வில் கெட் அன்லிமிட்டட் ப்ராஃபிட், பட் ஸ்டில் லாஸ் பார்த்தீங்கன்னா 9,000 காட்டுது. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாலோ இல்லை அங்கேயே இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரீமியம் டிக்கேல லாஸ் வரும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸை வந்து குறைச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து 6,000 மேக்ஸிமம் லாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷாக இருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும், கீழே போனால் லாஸ் வரும். அதே இடத்துல இருந்தால் நமக்கு கொஞ்சம் லாஸ் கண்டிப்பாக வரும். பிகாஸ் டைம் டிகேவில் நமக்கு வந்து லாஸ் வரும், ஏன்னா நம்ம அர்த்த மணி வந்து பை பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதை விட இன்னொரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் புட் ஸ்ப்ரெட். ஸோ மார்க்கெட் வந்து வேறு புல்லிஷாக போகுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புல் புட் ஸ்ப்ரெட்டும் போடலாம். அதுக்கு எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் நிஃப்டி எடுத்துக்கிறோம், செகண்ட் மே எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம். அதே 22,400 வந்து புட்டை வந்து செல் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் அ கால் நம்ம என்ன பண்ணுறோம்னா புட்டை வந்து செல் பண்ணுறோம். ஸோ த சேம் திங், இப்போ வந்து புட்டை செல் பண்ணிருக்குன்னா இது வந்து சிங்கிளாக நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.3 லேக்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை அதே ரேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இல்லை புல்லிஷாக பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், டைம் டிகேவில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்டிஃபைன் லாஸ் வரும். சரிங்களா, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ஒரு புட்டை வந்து பை பண்ணுறோம். சே 22,100 ஒரு 300 பாயிண்ட்ஸ் அவையில போயிட்டு நம்ம வந்து ஒரு புட்டை பை பண்ணுறோம். சரி, ஒரு 58 ப்ரீமியம் இருக்குது பை பண்ணது. செல் வந்து 143.7 வந்து ப்ரீமியம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், அன்லிமிட்டட் லாஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அர்த்த மணி காலை பை பண்ணியிருக்கோம், அவுட் ஆஃப் த மணி வந்து காலை வந்து செல் பண்ணியிருக்கோம் ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே இடத்துல இருந்தாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ் வரும் பாருங்கள். எக்ஸ்பைரி வரைக்கும் தேர்ஸ்டே வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 6,000 லாஸ்ன்னு காட்டுது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள் மார்க்கெட் நம்ம எந்த ப்ரைஸில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுமோ அதே இடத்துல வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 4,200 ப்ராஃபிட்டில் தான் வரும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலை வந்து பை பண்ணியிருக்கோம் அர்த்த மணி, இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அர்த்த மணி புட்டை வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லாஸ் வரும். பட் புல் புட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக போனாலும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் குறையும், அதே மாதிரி அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குறையும். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து எது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா. ஸோ நீங்கள் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதிக அமௌண்ட் கேட்கும் அப்படின்னு. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. இங்கே பாருங்கள், சிங்கிளாக நீங்கள் புட் செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.2 1.3 அந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டப்போ உங்களுக்கு வந்து காஸ்ட் வரும். சரிங்களா, பட்
நான் கூடவே ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரு புட்டை வந்து பை பண்ணதுனால என்னோட மார்ஜின் பாருங்க இப்போ குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகுதோ கண்டிப்பாக புல்லிஷாக தான் போகும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் புல் கால் ஸ்ப்ரெட். பட் இல்லை மார்க்கெட் புல்லிஷாக போகும், இல்லை கொஞ்சம் சைட் வேஸில் போயிட்டு கூட புல்லிஷ் போகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் சைட் வேஸாக புல்லிஷாக அப்படி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் புல் புட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ புல் புட் ஸ்ப்ரெட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகும் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் புல் கால் ஸ்ப்ரெட். மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகலாம், இல்லை சைட் வேஸ்லையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் புல் புட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, புல் கால் ஸ்ப்ரெட்க்கும் புல் புட் ஸ்ப்ரெட்க்கும். புல் கால் ஸ்ப்ரெட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் வந்து லாங் சைடு போகிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். பட் ஆப்ஷன் செல்லர்ஸ் இப்போ வந்து புல் புட் ஸ்ப்ரெட்லாம் இட் கம்ஸ் அண்டர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ப்ராஃபிட் தான் வரும். சரிங்களா? ஸோ லிமிடெட் ப்ராஃபிட், பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து எப்பயுமே வந்து செல்லிங் சைடில் அதிகம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.